நான் பேச மாட்டேன் மஞ்சு. என்னை பத்தி ஏதாவது கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு. வேற எதுவும் உளறி வச்சிடாத. சரி. ஹாய் சார். மஞ்சு, அன்பரசி பாத்தியா? அவ எங்க இருக்கா? நான் பார்க்கலையே சார். மஞ்சு, உன் பக்கத்துல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளை கொஞ்சம் பேச சொல்லு. ஏன் மஞ்சு இப்படி பண்ற? நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அவகிட்ட போனை கொடுக்க சொல்லி நீங்க சொல்றீங்க. போனை கொடுத்தா அவ திட்டுறா. இப்ப நான் என்ன சார் பண்றது? ஏய் மஞ்சு, ஏய் அன்பு, என்ன பண்ற? ஏன் அன்பு இப்படி பண்ற? கொஞ்சம் பேசாம வா மஞ்சு. ஊருக்கு வந்துட்டேனாவது சொல்லிருக்கலாம். அத கூட நீ சொல்ல விடலையே. ஏன் தான் இப்படி பண்றியோன்னு தெரியல. என்னமோ போ. அன்பரசி அக்கா, வந்துட்டியா? இப்பதான் நம்ம ஊருக்கு வர வழி தெரிஞ்சதா? இப்பதான்க்கா நேரம் கிடைச்சது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கம்மா. இது யாரு? கிராப்ல வெட்டிக்கிட்டு ஒரு மார்க்கமா இருக்கு. என் ஃப்ரெண்டு தான்க்கா, பேரு மஞ்சு. வந்த பிள்ளை ரோட்லயே நிக்க வேண்டாம், வீட்டுக்கு போ. நான் சாயங்காலம் வந்து உன்னை பாக்குறேன். அம்மா வீட்ல தான் இருக்கு. நான் வரேன். சரிங்கக்கா. அன்பு, அம்மா. என்ன அன்பு, ஒரு போன் கூட பண்ணாம இப்படி திடீர்னு வந்து நிக்கிற? கூடயே உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்க. சரி, உள்ள வாங்க. வா. அன்பரசி, இப்பதான் வந்தியா? ஆமாக்கா. எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் எப்படிக்கா உங்க எல்லாரையும் மறப்பேன்? நம்ம ஊர் கோயில்ல திருவிழான்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கியா? திருவிழாவா? அம்மா, நம்ம ஊர் கோவில்ல திருவிழாவா? ஆமா அன்பு, நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நீ இந்த வருஷம் கலசம் எடுக்க வரமாட்டேன்னு நினைச்சோம். ஆனா கரெக்டா வந்துட்ட. கோயிலுக்கு வந்துரு. சரிங்கக்கா. அப்ப நாங்க கிளம்புறோமா? வா விஜயா, போலாம். சரி, உள்ள வா. வாமா, போ. வா. அம்மா, மாமா எங்க? போன் பண்ண போகவே மாட்டேங்குது. மாமா, என்னம்மா மாமாவோட போட்டோக்கு மாலை போட்டிருக்க? அம்மா, மாமாவுக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா, உன்னதாம்மா கேக்குறேன். மாமாவுக்கு என்னதாம்மா ஆச்சு? நான் என்ன சொல்லுவேன்? அந்த நாசமா போன ராஜவேலுவும் சிவகாமியும் உங்க மாமாவை கொன்னுட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஐயோ மாமா, ஏன் மாமா எங்களை விட்டு போன? என்ன இத்தனை நாளா வந்து பார்க்காதப்பவே நான் யோசிச்சிருக்கணும் மாமா. ஆனா இப்படி மொத்தமா எங்களை விட்டு போவேன்னு நினைச்சே பார்க்கல மாமா. ஏன் மாமா எங்களை விட்டு போன? அன்பு, விட்டுறாத அன்பு, ஓடு ஓடு அன்பு, ஓடு. அன்பு,
அன்பு 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 என்னமாச்சு? ஐயோ ஒண்ணு இல்லடா. வலிக்குதா? இரு. அம்மா, ஒவ்வொரு தடவையும் மாமா எங்கன்னு கேக்குறப்போ அவர் வெளியூர் போயிருக்காருன்னு சொன்னியே. இப்படி பார்க்கவே முடியாத தூரத்துக்கு போயிட்டாருன்னு ஏமா என்கிட்ட வந்து சொல்லல? உங்க மாமா வெளியூருக்கு போனப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. படிக்க போன பொண்ணுகிட்ட இத சொன்னா மனசுடைஞ்சு போயிருவேன்னு தான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன். அன்பு, அழாத அன்பு. மாமா, எங்களை விட்டுட்டு போயிட்டே மாமா. அம்மாவையும் என்னையும் தனியா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து என்ன நீ எப்படி எல்லாம் பாத்துக்கிட்ட? என் மேல அவ்வளவு பாசமா இருந்தீங்க. உனக்கு கடைசியா ஒரு தடவை கூட பார்க்க முடியாம போயிடுச்சே மாமா. மாமா, இனிமே உன்னை நான் எங்க மாமா பார்க்க போறேன்? ஏன் மாமா என்னை விட்டு போன? அழாத அன்பரசி, உன் மாமா எங்கேயும் போகாது. நம்மளதான் சுத்தி சுத்தி வரும். தயவு செஞ்சு அழாத. அம்மா, என்ன விஷ்மா? வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா. அம்மா, எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும். கேஷா? என்ன விஷ்வா புதுசா பணம்லாம் வேணும்னு கேக்குற? இப்போ என் கையில கேஷே இல்ல. அதனால இந்தா என்னோட கார்டை கொடுக்கறேன். கார்டை யூஸ் பண்ணிக்கோ. இதோட பின் 2299. ஓகே, செலவு பண்ணிக்கோ. தேங்க்ஸ்மா. நான் வெளியூர் போறேன். போயிட்டு வர எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. அதான் செலவுக்கு பணம் பத்தலைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டேன். என்னது, வெளியூருக்கு போறியா? என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்க நீ? நாளைக்கு உனக்கு அலைன்ஸ் பார்க்க போறோம், நீ வெளியூர் போறேன்னு சொல்ற? அம்மா, வர வர உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குமா? ஹியூமர் சென்ஸா? அன்பரசி கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு இன்னொரு பொண்ணை பார்க்க போறதாமே. என்னம்மா நீங்க வேற. சரிம்மா, நான் கிளம்புறேன். இது பாரு விஷ்வா, ஒரு நிமிஷம். என்னம்மா? நான் அப்பவே கிளியரா அன்பரசி உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அவளுக்கும் இந்த வீட்டுக்குமான உறவு நிச்சயதார்த்த மேடையோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலையும் நீ அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதுக்குல. சொன்னா கேளு. சரிம்மா, ஆனா என்னால அவளை மறக்கவும் முடியாது. அவ இடத்துல இன்னொரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வீட்டுக்கு வந்து அவளை திட்டி அவ இங்கிருந்து ஊருக்கு போற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. நான் வரமா. நில்லுடா. என்ன இப்ப அந்த அன்பரசிய பார்க்க போற அதானே? அம்மா, உங்ககிட்ட எதுக்கு வீணா போய் சொல்லிக்கிட்டு? ஆமா, நான் அன்பரசி தான் பார்க்க போறேன். நீங்க பணம் கொடுத்து அவளை அவமானப்படுத்தினீங்கல்ல, அவ கோச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாலாம். என்னாலையும் அவளை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதுமா. அதான் போறேன். வரமா விஷ்வா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு அதை நீ கேட்க மாட்டேன். அம்மா, நீங்க முதல்ல ஏமா அப்படி இருக்கீங்க? அன்பரசி விஷயத்தை தவிர வேற என்ன விஷயம் வேணாலும் சொல்லுங்கம்மா, நான் கேக்குறேன். மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். மா ப்ளீஸ்மா, எனக்கு அன்பரசினா உயிர்மா, புரிஞ்சுக்கோங்க. நோ விஷ்வா, நீ உன் லிமிட் தாண்டி போற. அதுவும் அவளை பார்க்க போறதுக்கு என்கிட்டயே பணம் கேக்குற. அப்புறம் அம்மா, எனக்கு நீங்க தானே பணம் கொடுக்கணும். வேற யாருக்கிட்ட நான் பணம் வாங்க முடியும்? விஷ்வா, சும்மா இருங்கம்மா. விஷ்வா, டேய் டேய் விஷ்
ச்சே! என்னது இது? இவன் அவளை மறக்கவே மாட்டான் போல இருக்கே. எப்ப பாரு அன்பரசு அதே வேலையா போச்சு. ச்சே! கூடிய சீக்கிரத்துல விஸ்வா அத்தையை எப்படியாவது சமாளிச்சு அன்பரசியை வீட்டோட மருமகளாக்கி கொண்டு வருவான் போல இருக்கே. விஸ்வா, உனக்கு ரொம்ப தைரியம் தான்டா. ஏய், அத்தை, என்ன இங்க பார்த்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான். உள்ள போ. சும்மா நின்னுட்டு இருக்காளா? சும்மா. ஐயோ, ச்சே! என்ன பத்மா ஆண்டி கால் பண்றாங்க எனக்கு? என்னவா இருக்கும்? எதுக்கும் அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இவங்க அன்பரசியை பத்தி வளர்னா பின்னாடி யூஸ் ஆகும். ஹலோ, என்ன ஆண்டி சடனா கால் பண்ணிருக்கீங்க எனக்கு? அனன்யா, சொல்லுங்க ஆண்டி. என்ன உங்க வாய்ஸ் டல்லா இருக்கே ஆண்டி? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அனன்யா, நீ தானே அன்பரசியை கூப்பிட்டு பேசி அவளுக்கு பணம் கொடுத்தா விஸ்வாவை விட்டு விலகி போயிடுவான்னு சொன்ன. ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? என்கிட்டயே திமிரா பேசிட்டு முடிஞ்சா விஸ்வாக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிட்டா தெரியுமா? அது மட்டும் இல்ல, இப்ப அவ ஊருக்கு வேற கிளம்பி போயிருக்காளாம். என்னது? ஊருக்கு போயிட்டாளா? ஆண்டி, என்ன சொல்றீங்க நீங்க? அது மட்டும் இல்லாம ரோஷமா அவ அப்பனை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்துவேன்னு சவால் விட்டுட்டு போறா. அனன்யா, இப்ப இது கூட பிரச்சனை இல்ல. விஸ்வாவும் அவளை பார்க்க பின்னாடியே கிளம்பி போயிட்டான். என்னது? விஸ்வாவும் அவ பின்னாடி போயிருக்காரா? ஆமா. அவ விஸ்வாவை மயக்கி தாலி கட்ட வச்சாலும் வச்சிருவா ஆண்டி. ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அனன்யா, என்ன அனன்யா சொல்ற? ஆமா ஆண்டி, அவ நீங்க குடுக்கற பணத்துக்கெல்லாம் மசீர ஆள் கிடையாது. எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லா சொத்தையும் அபகரிக்க பார்த்தவ தானே அவ. கண்டிப்பா விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மொத்த சொத்தையும் அவ ஆட்டைய போடதான் பாப்பா. இல்ல அனன்யா, இதெல்லாம் நான் கண்டிப்பா நடக்கவே விட மாட்டேன். அத்தையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆளை வச்சு அவளை கொன்னே போட்டுருவாமா. ரெக்கார்ட் பண்ணது நல்லதா போச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆன்ட்டி எனக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அனன்யா, you are such a clever girl. சரி, ஓகே ஆன்ட்டி, நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. நான் விஸ்வாவை இப்பவே ஃபாலோ பண்ணிட்டு போறேன். அங்க எதுவுமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க ஆன்ட்டி. அனன்யா, நானும் கூட வரட்டுமா? ஐயோ, நீங்க எதுக்கு ஆன்ட்டி அங்கெல்லாம் வந்துகிட்டு? அவளுக்குலாம் நீங்க ரொம்ப அதிகம் ஆன்ட்டி. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. விஸ்வாவை அங்கிருந்து கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. போதுமா? சரி அனன்யா, ஏதாவது பண்ணு, பாத்துக்கோ. ஓகே ஆன்ட்டி. ஐயோ, என்ன நடக்க போதும்? பத்மா ஆன்ட்டி, நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும். அன்பரசிய நான் கொன்னுட்டு கொலை பழிய தூக்கி உங்க மேல போட போறேன். அதுக்கப்புறம் விஸ்வா எனக்கு தான். ஏய் பட்டிக்காட்டு அன்பரசி, உன்னை எங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அதே இடத்துல வச்சு உனக்கு சமாதி கட்டதோ வரேன். வாங்க, ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. இதோ வந்துட்டோம் ஆண்டி. ஐ, பொங்கல். உட்கார்ந்து சாப்பிடுங்க. அம்மா, என்ன அன்பரசி? அம்மா, நான் ஒன்னே ஒண்ணு உன்கிட்ட கேப்பம்மா, நீ கோவப்படக்கூடாது. நீ கேட்டு நான் என்னைக்கு கோவப்பட்டிருக்கேன்? அம்மா,
என்னோட அப்பா யாரும்மா?